வஉசியின் பேச்சையும் பாரதியின் எழுத்தையும் உணர்ந்தால் செத்த பிணம் கூட எழும், அவ்வளவு உணர்ச்சி விட்டும். மூட நம்பிக்கை பரவி இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலே இந்த சாதிய சடங்குகளுக்கு எதிராக, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, பிற்போக்கு தனங்களுக்கு எதிராக, பெண்ணடிமைத்தன கருத்துக்களுக்கு எதிராக அன்றைக்கு ஒருவன் பாடினான் என்றால் எவ்வளவு பெரிய புரட்சி, எவ்வளவு பெரிய புரட்சி. அந்த பாரதியை நாங்கள் கொண்டாடினால் பார்ப்பன அடிமைங்கிறேன். இவன் யாரு? ஜீயர் கால கல்வி குடிச்சவன். நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனபின் மாயும் வேடிக்கை மனிதரை போல நாங்கெல்லாம் செத்துருவோம் நினைச்சீங்களாடா? நாங்கெல்லாம் செத்துருவோம் நினைச்சீங்களா? வருவோம். 26ல பாப்பீங்க எங்களோட ஆட்டத்தை. இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம், வைய தலைமை கொள்வோம். இன்னைக்கு நம்மள சொல்றாங்கல்ல, இன்னும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்ல, இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டியது ஒன்றுதான், ஒன்றே ஒன்றுதான். ஒரு விழுக்காடு வாங்கியவுடன் நாம கரைந்து போய்விடுவோம் அல்லது யாரோடாவது இணைந்து போய்விடுவோம் என்று நினைத்தவர்களுக்கு சவால் விட்டு இன்று 8.22 விழுக்காடுகள் வாக்குகளை பெற்று சமரசமற்ற களத்தில் நிற்கும் என் தாய்மாமன் சீமானவர்களுக்கு சொல்லுகிறான் பாரதி, மனதில் உறுதி வேண்டும். மன்னராட்சி காலத்தில் கவிஞர்களும் புலவர்களும் இருந்தார்கள். அவர்கள் மன்னர்களை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்றார்கள். தனக்காக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். வெள்ளை ஆட்சியில் இந்த மண்ணைச் சேர்ந்தவர்கள் வெள்ளைக்காரனுக்கு அடிமை சேவகம் எழுதி கொடுத்துவிட்டு ராஜ் பகதூர், திவான் பகதூர் என்று பட்டங்களை தாங்கி நின்றார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் துளி கூட அச்சமில்லாது வெள்ளைக்காரனை எதிர்த்து கருத்தியல் போர் செய்தவன் நம் பாட்டன் பாரதி. தலைவர் பிரபாகரன் சொல்றாங்க, பயம் என்பது பலவீனத்தின் வெளிப்பாடு, கோழைத்தனத்தின் தோழன், உறுதியின் எதிரி, மனித பயங்களுக்கெல்லாம் மூலமானது மரண பயம். அந்த பயத்தை கொன்று விடுபவன் தன்னைத்தானே வென்று விடுகிறாங்கிறது. அதேதான் பாரதி உச்சி மீது வானிலிருந்து விழுந்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லை என்று பாருங்கள். அன்றைக்கு வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்த நீதிபதி சொல்றாரு, வஉசியின் பேச்சையும் பாரதியின் எழுத்தையும் உணர்ந்தால் செத்த பிணம் கூட எழும், அவ்வளவு உணர்ச்சி விட்டும். அவர் விடுதலை நாட்டில் வாழல, 26 ஆண்டுக்கு முன்பாகவே இறந்து போய்விட்டார். ஆனால் அன்றைக்கே பாடியிருக்கிறார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் கண்டுவிட்டோமே. அதே போல என்று தாகம், என்று தணியும் இந்த சுதந்திரம் தாகம், என்று வீழும் இந்த அடிமை மோகம் என்று பாடுறார். நாட்டு விடுதலைக்காக மட்டும் பாடுபடல, நாட்டு விடுதலைக்காக மட்டும் பாடல, மாறாக சாதிய தீண்டாமை கொடுமைகளற்ற சமூக விடுதலைக்காக பாடுபடுறார். அதுக்காக பாடுறார். பெண்ணிய விடுதலைக்காக பாடுறார். அன்றைக்கு வளக்கொள்ளைக்கு எதிராக பாடுறார். எல்லாத்துக்கு எதிராக பாடுறார். அவர் வாழ்ந்தது வெறும் 39 ஆண்டு தான், வெறும் 39 ஆண்டு தான். ஆனால் இன்னும் எத்தனை யுகங்கள் ஆனாலும், எத்தனை தலைமுறை பிறந்தாலும் அத்தனை காலமும் பாரதி வாழ்ந்து கொண்டிருப்பார். இத பாரதியே சொல்றாரு, சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், வளர்ந்து புகழை பெற்ற ராமனும் ஆற்றிலே விழுந்தான், நான் பார் மீது சாகாதிருப்பேன் கண்டிருக்கிறேன். அதைத்தான் பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்பவன் சாவதுண்டோ, தமிழ் தொண்டன் பாரதிதாசன் தான் பாரதிதான் சத்ததுண்டோ என்று கேட்கிறேன். அவன் வாழ்ந்தது 39 ஆண்டுகள் தான். ஆனால் காலம் கடந்து தலைமுறை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கேன். அன்றைக்கு காலகட்டம் 100 ஆண்டுக்கு முன்பு பழமைவாதம் உச்சத்தில் இருந்த காலகட்டம், மூட நம்பிக்கை பரவி இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலே இந்த சாதிய சடங்குகளுக்கு எதிராக, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, பிற்போக்கு தனங்களுக்கு எதிராக, பெண்ணடிமைத்தன கருத்துக்களுக்கு எதிராக
அன்றைக்கு ஒருவன் பாடினான் என்றால் எவ்வளவு பெரிய புரட்சி, எவ்வளவு பெரிய புரட்சி. அந்த பாரதியை நாங்கள் கொண்டாடினால் பார்ப்பன அடிமைங்கிறேன். இவன் யாரு? ஜீயர் கால கல்வி குடிச்சவன். ஜீயற்ற மண்டி இல்ல, கால கல்வி குடிக்கலாம். தில்லை நடராஜர் கோயில் டீச்சர்கிட்ட மண்டி இல்ல. ஆனா பாரதியை நாங்க கொண்டாடினோம்னா அது தப்பாயிடுது. அவன் பாடினான்ல, வேடிக்கை மனிதரை போல வீழ்வோம் என்று நினைத்தாயன்னு தமிழருக்கு தான் பாடியிருக்கான், நமக்கு தான் பாடியிருக்கான். 2009 மே 18 இதே புலிக்கொடி தாழ்த்தப்பட்டது. லட்சக்கணக்கான தமிழர்கள் கொண்டொழிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு ஈழ தாயகம் சிதைக்கப்பட்டது. தமிழ் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். லட்சக்கணக்கான மக்கள் சாவுக்கு பிறகு நாங்கள் வென்று விட்டோம், உங்கள் தலைவன் பிரபாகரனை கொண்டொழித்து விட்டோம், உங்கள் புலிக்கொடியை தாழ்த்தி விட்டோம், உங்கள் தேச கனவை நொறுக்கி விட்டோம் என்று சொல்லி ராஜபக்சே மண்ணை முத்தமிட்டு எக்காலமிட்டு சிரித்தான். அந்த இடத்திலே நாங்கள் முழங்கினோம், நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தாயோ என்று அதே புலிக்கொடி ஏந்தி அதே லட்சிய தாகத்தை சுமந்து அதே தலைவனை நெஞ்சில் சுமந்து அதே தாயக கனவுக்காக 2010 மே 18 நாம் தமிழர் கட்சி பிறந்தது. 2016 முதல் முறையாக போட்டி போட்டோம். நாங்க தோத்து போனோம், முடிஞ்சு போச்சுன்னா. சீவா ஆதித்தனார் போல மாபோசி போல சீமானு விழுந்து விட்டான்னு நினைச்சான். அப்போதும் சொன்னோம் நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தோம். நாங்க எழுந்து 8 விழுக்காடு வாக்கு வந்துட்டோம். இப்ப என்ன பண்ற? ஆடியோ வீடியோ, இவர் போறாரு அவர் போறார். இப்ப சொல்றோம்டா நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தாயோன்னு. எங்கள் தாத்தன்கள் வீழ்த்தப்பட்டிருக்கலாம், சீவ ஆதித்தனார் வீழ்த்தப்பட்டிருக்கலாம், மாபோசி வீழ்த்தப்பட்டிருக்கலாம், கியாப்பை விஸ்வநாதன் மறைக்கப்பட்டிருக்கலாம், எங்கள் முன்னோர்கள் தோற்றிருக்கலாம். நாங்கள் தோற்க மாட்டோம். வீழ்த்தாம குழி தோண்டி புதைக்காம விட மாட்டோம். நீங்க எங்கள் அடையாளங்களுக்கு எதிராக அவர்தான் எல்லாம், அவர் இன்றி அணுவும் அசையாது என்று பிம்பத்தை தூக்கி கொண்டு வந்தால், ஐயா சுவையோட மொழிநடையில சொல்றதுன்னா, தடுப்பாட்டம் ஆடி நாங்கள் அடித்தாட வேண்டிய சூழல் வரும். நீ எந்த பிம்பத்தை கட்டமைத்து தமிழின் அடையாளங்களை மூடி மறைக்கிறாயோ, 2000 ஆண்டுக்கு முன்பே உலகுக்கு அறிவையும் ஞானத்தையும் போதித்த இந்த இனத்தை மனிதப்படுத்துகிறாயோ, அந்த பிம்பத்தின் மீதும் கை வைப்போம். இது தமிழர்களின் காலம், தமிழர் வெற்றிக்கான காலம். நாம் கிளந்தெழுவோம். இந்த நாடும் இந்த மண்ணும் நமக்கானது. பாரதியின் கூற்று போல இந்த இனத்தின் விடிவுக்காக நலனுக்காக எழுவோம், உறுதியாக வெல்வோம். நன்றி, வணக்கம். பார்ப்பான் பாரதிக்கு நாம் தமிழர் கட்சி புகழ் வணக்கம் நடத்துகிறதாம். நாங்கள் சொன்னோம் பார்த்தீர்களா, இவர்கள் பார்ப்பன அடிமைகள் என்று நீங்கள் தான் கேட்கவில்லை என்று நம்மை நோக்கி வசைபாடுபவர்களுக்கு சொல்ல வேண்டாமா? பாரதி எப்படி நமக்கு பாட்டனானான் என்று சொல்ல வேண்டாமா? கொள்கை வகுத்து நில் என்கிறான் பாரதி. நமக்கு இங்கே தமிழ் தேசியத்தில் எழுபிறவி மறுபிறவி என்றெல்லாம் ஒரு கொள்கை உண்டு. அது என்ன? செத்து செத்து பிழைக்கிறதா, வடிவேலு காமெடி மாதிரி அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு பட்டுப்புழு இருக்கிறது, அது புழுவாக இருக்கும்பொழுது நெளிகிறது, இலை தின்கிறது, அதால் ஓட முடியாது, பறக்க முடியாது. ஆனால் ஒரு கூட்டுப்புழுவாக மாறி மீண்டும் அது வலியை பொறுத்து கொண்டு வரும்பொழுது பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. இப்பொழுது பறக்கிறது, இலை தின்பதில்லை, பூவில் இருக்கும் தேனை உண்கிறது, வேறு பிறவியாக மாறிவிடுகிறது. இதுக்கு பேர் தான் மறுபிறவி. அதுபோலதான் நாம் தமிழர்கள் எல்லோரும் ஒவ்வொரு படிநிலையாக வளர்ந்து கொண்டு வருகிறோம். நம்மளோட உதாரணத்தை எடுத்துக்கோமே. 2009க்கு முன்பு வரை நாம் யார்? திராவிடர்கள், இந்தியர்கள், பல முகமூடிகள். அந்த முகமூடிகள்லாம் எப்பொழுது நமக்கு ஒரு தீராத வழியை கொடுக்கிறதோ அதிலிருந்து மாறி நாம் வேறு பிறவி எடுத்து வருகிறோம். நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர்கள் என்று பிறவி எடுத்து வருகிறோம். இதுதான் மறுபிறவி. அப்படியாக இங்கே பார்ப்பானாக பிறந்திருந்தாலும், பூணூல் போட்டு வளர்ந்திருந்தாலும், குழந்தை திருமணம் செய்திருந்தாலும், அவனுக்கு ஓர் யானை தலையில் அடித்தது போல் அதற்கு முன்பாக அவன் தலையில் ஒரு சுத்தியல் அடிக்கிறது அன்னிபெசன்ட் அம்மையார் என்பவர். அவருடைய சுத்தியல் இங்கே பெண்ணியவாதத்தை அவருக்கு பேச கொடுக்கிறது. பூணூலை அறுத்தெறிகிறான், முண்டாசு கவிஞனாகிறான், மீசையை முறுக்குகிறான். யாரெல்லாம் தெருவுக்குள் நடக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அவர்களை வீட்டுக்குள் அழைத்து வந்து அவர்களுக்கு பூணூல் விட்டு விடுகிறான். கல்வி மறுக்கப்பட்டவர்கள் கல்வியை கொடுக்கிறான். அப்படியானவன் தான் எங்கள் பாட்டனாக முடியும். அதனால்தான் அந்த இடத்தில்
ஒரு பார்ப்பான் செத்து எங்கள் பாட்டன் பிறந்து வருகிறான், அதுதான் அவனுடைய மறுபிறவி. இதுதான் கொள்கை வகுத்து நிற்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கை வகுத்து நிற்கிறது. தமிழ் எங்கள் உயிர் என்கிறது. பாட்டன் பாரதியும் அதையத்தான் சொல்கிறான். இங்கே தமிழ் சனியன், தமிழ் படிக்காதீர்கள், வேலைக்காரியுடன் கூட ஆங்கிலத்தில் உரையாடுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா? அதே போல பாரதியிடம் ஒருவன் சொன்னான். பச்சையப்பா கல்லூரியின் முதல்வராக இருந்த ஒருவர் பாரதியிடம் சொல்கிறார், இனிமே தமிழ் வாழாது, தமிழை படிக்காதே, ஆங்கிலத்தில் படி, ஆங்கிலம்தான் எல்லாம் என்று. அவனை ஏசி பாடுகிறான் பாரதி. இன்றொரு சொல் கேட்டேன், இனி என்ன செய்வேன் என் உயிர் மக்கால், கொன்றிடல் போல் அந்த வார்த்தை என்ன கொன்றுச்சுன்னா, கொன்றிடல் போல் அந்த வார்த்தை கூறத்தகாதவன் கூறினான். அவன் பேரை கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். கூறத்தகாதவன் கூறினான். அப்படி என்ன பாரதி சொல்லிட்டான் அப்படின்னா, புத்தம் புதிய கலைகள், பஞ்சபூதங்களின் செயல்கள், இவற்றை விளக்குவதற்கு தமிழில் வார்த்தைகள் இல்லை, தமிழுக்கு அந்த தகுதி இல்லை, மெல்ல தமிழினி சாகும், மேற்கு உலகத்தின் மொழிகள் இனி வாழும் என்று அந்த பேதை உரைத்தான்கிறான். யாரு அப்படி சொன்னவன? பைத்தியக்காரன்ட்டான். நான் இப்ப சொன்னவன சொல்லுங்க, பாரதி கிட்ட சொன்னவன சொல்றேன். பாரதி கிட்ட சொன்னவன தமிழ் வாழாது, தமிழ்ல படிக்காதீங்க, தமிழ்ல பேசாதீங்கன்னு சொன்னவன பைத்தியக்கார பயன்ட்டான். இப்ப நான் யார பாட்டன்னு சொல்றது? தமிழை படிக்காதன்னு சொல்றவன பாடுறதா, தமிழன் உயிர்னு சொல்றவனே என் பாட்டன்னு சொல்றதா? நீங்க சொல்லுங்க. இதே போலதான் நாங்கள் ஒரு கொள்கை வகுத்து நிற்கிறோம். ஆணும் பெண்ணும் நிகர் அப்படிங்கிறோம். ஆணுக்கு பெண் நிகர் அல்ல, ஆணும் பெண்ணும் நிகர் என்று வகுத்து இங்கே நாம் தமிழர் கட்சி 50% இடஒதுக்கீட்டை பெண்களுக்கு கொடுத்து நிற்கிறது செயல்பாட்டு அளவில். இதை அன்றே 100 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு பாடியவன் பாட்டன் பாரதி. ஆணும் பெண்ணும் நிகரெனில் அறிவு வளரும், வையகம் வளமுறும் என்றார். அப்ப யாரை நாங்க பாட்டனா கொள்றது? அதனாலதான் பாரதியை பாட்டன் என்கிறோம். இறுதியாக இந்த பாட்டு உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், இருந்தாலும் ஒரு ட்விஸ்டோட வைப்போம். வாடகை வாய்தன்னை வளர்த்து தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனபின் மாயும் வேடிக்கை மனிதரை போல நாங்கெல்லாம் செத்துருவோம்னு நினைச்சீங்களாடா? நாங்களாம் செத்துருவோம்னு நினைச்சீங்களா? வருவோம். 26ல பாப்பீங்க எங்களோட ஆட்டத்தை. இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம், வைய தலைமை கொள்வோம், இந்த தமிழ்நாட்டை உலகின் தலைச்சிறந்த நகராக மாற்றி காட்டுவோம் என்று உறுதி பூண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா, தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாயென்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா என்று பல 100 ஆண்டுகள் தொய்வுற்று இருந்த தமிழ் இலக்கியத்திற்கு புத்துணர்வு பாய்ச்சிய ஒரு கவிஞன் தான் நம்மளுடைய புரட்சி பாவலன், நம்மளுடைய மகாகவி. அதாவது படிப்பதற்கு முன்பே பட்டம் பெற்ற ஒரு கவிஞன் உண்டென்றால் அது பாரதி தான். பாரதியினுடைய புகழ்வணக்கு கூட்டம் தான். ஆனால் தான் அவன் சீமான் அவர்களோட அனுமதியோடு பெஞ்சமின் பிராங்க்லினையும் கூப்பிட்டுக்கிறேன். If you should not be forgotten as soon as you're dead and rotten, write worthy reading or do things worthy writing. நீ இறந்து விட்ட பிறகு உன்னை மறந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் ஏதாவது நல்லதை எழுதிவிட்டு போ, அல்லது படிப்பதற்கு ஏதேனும் நல்லதை செய்துவிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்தபடி எழுதியபடி வாழவும் வாழ்ந்ததை எழுதவும் வாய்த்த கவி என்றால் அது பாரதி தான். நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது திருவிழாக்கு போயிருப்போம், ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்திருப்போம். அப்பா அம்மா கை, பல 100 பேர்களுடைய காலு, அங்கங்க போட்டிருக்கக்கூடிய கடை, அவ்வளவுதான் தெரியும். அப்ப தந்தை ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த மகனை தூக்கி தோள் மேல வைத்தவுடன் அந்த திருவிழாவே விலாசமாக நம் பார்வைக்கு தெரியும் அல்லவா? அப்படி தமிழை ரொம்ப சிறப்பாக காமித்த ஒரு பாவலன் என்றால் அது பாரதியை சொல்லலாம். நமக்கு பல இலக்கியங்கள் இருக்கு, சங்க இலக்கியம், சிற்றிலக்கியம், பக்தி இலக்கியம்னு எல்லா இலக்கியங்களும் இருக்கு. ஆனா அந்த எல்லா இலக்கியத்துக்கும் நம்ம உரைநடை வைத்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த உலகத்துக்கே பொதுமுறை தந்த ஐயன் வள்ளுவனுடைய திருக்குறளுக்கு கூட நம்ம பொழிப்புரை வைத்துத்தான் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூட ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு.
திருக்குறள் தேர்வெழுத போனார், ஃபெயிலும் ஆனார், ஏனென்றால் மறந்து விட்டார் கோனார் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாவற்றிற்கும் நமக்கு உரைநடையும் பொழிப்புரையும் தேவைப்படும். ஆனால் பாரதியினுடைய பாடல்கள் அப்படி அல்ல, கட்டுரைகள் அப்படி அல்ல. நமக்கு மனதில் பசுமரத்து ஆணி போல பதிந்து இருக்கக்கூடும். அப்படி இந்த விடுதலைக்காக, இந்த நாட்டின் விடுதலையின் எல்லா பரிமாணங்களையும் பாடிய ஒரு கவிஞன் என்றால் அது பாரதியை நம்ம சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். இந்த நாட்டு விடுதலைக்காக இந்த நிலப்பரப்பை எப்படி பாடுறான் பாருங்க. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர்னு சொல்றான். இந்த சமூக விடுதலைக்காக காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களி ஆட்டம் என்று பாடிய பாரதி காக்கையும் குருவியும் தன் ஜாதி என்று பாடுகிறான். அப்படின்னா அதே மாதிரி வாழ்ந்தும் காட்டியிருக்கிறான். கடன் வாங்கி அரிசி வாங்கி வச்ச கண்ணம்மா அரிசி வாங்கி வச்சிருந்தத காக்கைக்கும் குருவிக்கும் அங்க உணவாக இரையாக கொடுத்தவன் பாரதி. எழுதியபடி வாழ்ந்தவன் நம்மளுடைய பாரதி. பாலின விடுதலை பற்றி பாடியிருக்கிறான். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் திளைக்கும்னு பாடிய பாரதி கண்ணம்மாவின் தோளில் கையை போட்டு வீதியில் அந்த கிராமத்தையும் வெக்கப்பட வச்சான், தன் மனைவியும் வெக்கப்பட வைத்தான் என்று தான் சொல்ல வேண்டும். அதே பாரதி பொருளாதார விடுதலை பாடியிருக்கிறான் பாருங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு பாடியிருக்கான். அப்படி எல்லாவற்றையும் பாடியிருக்கிறான் பாரதி. நம்மளுடைய மக்கள் நமக்கு என்ன சொல்றாங்க? தமிழ் சனியன்னு சொல்லி கொடுக்குறாங்க, தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாடிய ஒருவன் இருக்கிறான் என்றால் அது பாரதி மட்டும்தான். அதற்கு அப்படி பாடுவதற்கும் ஒரு அருகதை வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவனுக்கு 9 மொழிகள் தெரியும், பிரெஞ்சு தெரியும், ஜெர்மனி தெரியும், இப்படி பல மொழிகள் தெரியும். அதனால் பாரதி பாடிய பாடல்கள் எல்லாம் இந்த நூற்றாண்டுக்கும் பொருந்தது. அப்படின்னா இன்றும் நாம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்த வேண்டும். 39 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறான், ஆனால் 300 ஆண்டு காலம் அவனுடைய அந்த அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்மள மாதிரி அன்னைக்கும் அவனை நிறைய எள்ளி நகையாடி இருக்கிறாங்க. என்ன சுதந்திரமே வரலையே, அதற்கு முன்னாடியே சுதந்திரத்தை பத்தி பாடுறானேன்னு கேட்டாங்க, எள்ளி நகையாடினார்கள். இன்னைக்கு நம்மள சொல்றாங்கல்ல, இன்னும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்ல, இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஒரு விழுக்காடு வாங்கியவுடன் நாம கரைந்து போய்விடுவோம் அல்லது யாரோடாவது இணைந்து போய்விடுவோம் என்று நினைத்தவர்களுக்கு சவால் விட்டு இன்று 8.22 விழுக்காடுகள் வாக்குகளை பெற்று சமரசமற்ற களத்தில் நிற்கும் என் தாய்மாமன் சீமானவர்களுக்கு சொல்லுகிறான் பாரதி, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். அப்படி உறுதியாக நம் கைவசமாகும். அதற்காக நம் வாக்கு எல்லோரையும் பாதிக்கும், மற்றவர்களையும் பாதிக்கும் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுதல் வேண்டும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கவிதை எனக்கு ஒரு கைவாள், மார்பில் கவசம் எனக்கு வாய்மை, புவியில் தீமைகள் வீழ நான் போர் செய்யும் போர்படை வீரன், ஆயுதம் கேடயம் இல்லை எனக்கு அவற்றின் தேவையும் இல்லை, தீ என சூழ்ந்திடும் போது என் சிந்தனை பாசறையாகும் என்று முழங்கியவன் தான் நமது கேஜிஎஸ் அருணாச்சலம் தோளுடைய கவிதைக்கு இலக்கணமானவன் எங்கள் பாரதி. அந்த பாரதியை பற்றி பார்ப்பனர் என்றார், பார்ப்பனரை பற்றி போற்றுகிறார் என்று சிலர் நினைக்கலாம். எங்கள் அண்ணன் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் படையில் ஒரு பார்ப்பன பெண் கருவி ஏந்தி நின்றாள். மற்றவர்கள் கேட்டார்கள், ஒரு பார்ப்பன பிராமண பெண்ணை நீங்கள் ஏன் இந்த களத்திலே நிறுத்தி இருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது அண்ணன் சொன்னார், அண்ணன் என்றால் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் சொன்னார், இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் தான் இந்த விடுதலை. அவள் என் மகள். இந்த விடுதலைக்காக, மண்ணுக்காக, மக்களுக்காக போராடுகிறாள் என்று சொன்னார். அப்பொழுது அனைவர் வாய் பற்றி விட்டார். அது மாதிரி பாரதி இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உலகத்திலே எம்மொழிதான் சிறந்தது என்று பாடினானே, அவனுக்கு விழா எடுத்தான் என் மருமகன் செந்தமிழன் சீமான். தமிழ் தேசியத்தின் அடையாளம் என் மருமகன் சீமான். தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் அமைய வேண்டும் என்றான் பாவேந்தர். அந்த பாவேந்தர் பாட்டுக்கு இலக்கணமாக
உறுதியாக இந்த மண்ணிலே நாளைய நல்லமைச்சராக என் மருமகன் செந்தமிழன் சீமான் ஆட்சி கட்டில் ஏறப்போவது உறுதி உறுதி உறுதி. பாரதியின் நினைவாக நான் இப்பொழுது என்னுடைய பாவத்தை முடித்து விடுகிறேன். இளைஞர்களே, மானத்தமிழ் மராத்தியரே, மான மறவரே, ஆன்றோர்களே, சான்றோர்களே வருக. புலியினை முரத்தார் புறமுது கோட்டிய வலிவுடை மரத்தியர் வாழ்ந்த மண்ணிடை துலங்கும் தமிழா துடித்தடு போரிட இலங்கும் பொதுமை எங்கும் நிலங்கவே. நரிமா என நீ நடுங்குதல் ஏலடா, அரிமா நீ என அகத்தினில் மேவடா, ஆற்றலில் களிராய் ஆற்றினில் இல்லடா, இத்தரை மீது எளியரை சுரண்டும் குண்டலி நிகழ்த்த கொடுமதி இளியரை கண்டினி தகர்த்திடு, கயவர் உலகின் கொட்ட படைக்கிட கொள்கை வாழடி, வெட்டியே ஒன்றலை வீழ்த்துவேன் எனும் நிகழ்வை படைத்திட நின்னுயிர் கொடுத்திடு, தகர்த்திடு பொடிபட தனிமை மடியவே. ஆயிலும் சாவு ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்ற ஆண்மை முடிவை அகத்தினில் மேவு, ஏறன வாழ்கொண்டு தாவு, ஏறன வாழ்கொண்டு தாவு, அதை எட்டி கைவதம் நெஞ்சினில் ஏவு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்பதை நினைவினில் பொருத்தி, பெண்ணும் ஆணும் சமம் என்னும் இலக்கினை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த கூட்டத்துக்கு நடுவுல பெண் உயர்வில்லாது ஆண் உயராது என்று முழக்கமிட்டவனுக்கு புகழ் வணக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு பொருத்தமானது இல்லை. நம் பாரதிக்கு என் புரட்சி வணக்கங்கள். தமிழரும் தெலுங்கரும் நெசவு அடர்த்தியா செய்துகிட்டு இருக்க ஒரு பகுதியில் கணவனை இழந்த ஒரு பெண் துறவரம் பூண்டான். அவளை அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் வந்து வழிபடுறாங்க. அந்த ஊரில் அந்த பெண் ஒரு முருகனுக்கு ஒரு கோயில் கட்டுறா. அவள் வீட்டுக்குள்ள ஒரு வேலை வைத்து வழிபடுறான். அந்த ஊரில் உள்ள மக்கள், வேற ஊரில் உள்ள எல்லா மக்களும் அவங்க வீட்டுக்கு வந்து அந்த வேலை வந்து வழிபடுறாங்க. அதில் பாரதியும் ஒருவர். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த பெண் பாரதியை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாரதி வராங்க. வந்த உடனே பாரதியை பார்த்தோன்னா அவங்க ரொம்ப மரியாதையாக கும்பிடுறாங்க. என்னை சந்திக்கணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம், என்ன செய்தி, எதுக்கு இப்போ என்னை பார்த்து கும்பிடுறீங்க அப்படிங்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, பெண் விடுதலை சார்ந்த கருத்துக்களை இந்த சமூகத்தில் என் சார்பில் நீங்கள் எடுத்துரைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது அப்படிங்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, பாரதியினுடைய வார்த்தையில் சொல்கிறேன், பறையர்களுக்கு பார்ப்பனர்களும் கருப்பு மனிதனுக்கு வெள்ளை மனிதனும் நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்க. உலக அரங்கில் போராடிட்டு இருக்கீங்க. ஆனால் பெண்ணுக்கு ஆண் நியாயம் செய்ய வேண்டும் என்பது அதைவிட முக்கியமானது. இதை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். முன்னர் சொன்ன இரு செய்திகளுக்குமான போராட்டங்கள் உலக அரங்கில் நடந்துகிட்டு இருக்கு. அதை ஆணும் பெண்ணும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பின்னர் சொன்ன செய்தி எங்குமே எடுத்துக்கொள்ளப்படவில்லை. பெண்களுக்கே அந்த உரிமை பற்றிய தகவல் இல்லை. என் சார்பில் இந்த கருத்தை நீங்க எடுத்து முன்வைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப பாரதி சொல்றாரு, உறுதியாக நான் எடுத்துக்கொண்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது பாரதியுடைய சிறுகதை. இது வந்து உண்மை கதை இல்லை, இது ஒரு புனைவு கதை. இந்த கதையில ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயமா நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கணவனை இழந்த பெண் சமூகத்தில் தலை நிமிர்ந்து கூட நடக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் அந்த பெண் துறவியாக மாறுகிறாள். அவளை ஊரே வணங்குது. அவள் பெண்ணிய கருத்துக்களை பேசுகிறாள். அவள் பாரதியிடம் சொல்லுகிறாள், நீ போய் பெண்ணிய கருத்துக்களை பேசுறியா அப்படின்னு சொல்லி. அதாவது அவருடைய சிந்தனையில் பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களை பெண்கள் தான் எடுத்துரைக்க வேண்டும் என்பதை அந்த சிறுகதையின் மூலம் அவர் புகுத்துறாரு. அப்ப பெண் விடுதலை கட்டுரை எழுதுறாரு, மாதர்களின் சுதந்திரங்கள் கட்டுரை எழுதுறாரு. அவர் பாரதியின் பெண்ணியம் சார்ந்த சிந்தனைகளை நீங்க படிக்கணும்னா அவருடைய கவிதைகளை விட அவருடைய சிறுகதைகளையும் அவருடைய கட்டுரைகளையும் நீங்கள் நாட வேண்டும். பெண் விடுதலை அடைவதற்கு 9 பாயிண்ட், அதாவது 9 செய்திகளை முன்வைக்கிறாரு. இந்த செய்திகளை நாம் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தால் பெண் விடுதலை கிட்டலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுல இளம் வயதில் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடாது, ஒரு பெண் விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து வைக்கக்கூடாது, திருமண உறவில் பெண்ணுக்கு விருப்பம் இல்லை என்று அவள் பிரிந்து வாழ்ந்தால் சமூகத்தில் அவள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், திருமணமே வேண்டாம் என்று இருக்கின்ற பெண் வந்து கைத்தொழில் வியாபாரம் அவள் விருப்பப்பட்டவற்றை அவள் செய்வதற்கான உரிமை வேண்டும், அவள் நினைப்பதை அவள் படிக்க வேண்டும், சொத்தினில் சமபங்கு வேண்டும், கணவன் இல்லாது பிற ஆண்களுடன் நட்பு
பாராட்டுவதற்கு அவளுக்கு உரிமை வேண்டும், அப்பெண் மதிக்கப்பட வேண்டும். அரசாங்கத்தில் இந்த பணியில் எனக்கு வேலை வேண்டும் என்றால் சட்டம் அதனை தடுக்கக்கூடாது. இறுதியா என்ன சொல்றாருன்னா, ராஜாங்கத்தில் பங்கு வேண்டும், அரசாட்சியில் பங்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நீங்க நினைக்கலாம் இதுல என்ன பெரிய இது நம்ம இப்ப படிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம நிறைய பயணப்பட ஆரம்பிச்சிட்டோம், வேலை பார்க்குறோம், நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு. இதுல நீங்க ரொம்ப மும்முரமா பார்க்க வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, இது பேசப்பட்ட காலகட்டம். இது 1900 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பேசப்பட்டது. ஒன்னு சொல்றேன், அந்த நேரத்தில் சுயமரியாதை இயக்கமும் கிடையாது, திராவிட கழகமும் கிடையாது, இங்கு பெண்ணியவாதம் மோனோபலி கிடையாது, ஒற்றை சான்றிதழ் எழுதப்பட்டு கொடுக்கவில்லை. 1900 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் பாரதி இதனை பேசியுள்ளார். என்ன பேசுறாரு, இந்த கருத்துக்களை சொல்றாரு. சொல்லும் பொழுது அதே சமயத்தில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே அமெரிக்காவில் மார்கரெட் சாங்கர் பாடிலி அட்டானமி ஃபார் விமன், என் உடல் என் உரிமை, பெண்ணின் உடலுக்கான உரிமைகளை அவளேதான் பேச வேண்டும். திருமணம் செய்து கொள்வது, திருமணம் செய்து கொள்ளாதது, மகப்பேறு கொள்வது, மகப்பேறு கொள்ளாதது, கருத்தடை செய்வது, கருத்தடை செய்யாது, இது அனைத்தும் பெண்ணின் உரிமைங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதை சார்ந்த கருத்துக்களை இந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் முன்வைக்கிறாங்க. அன்னி பெசன்ட் அம்மையாரால் பாரதியார் ஈர்க்கப்படுகிறார். பாரதியுடைய பெண்ணியவாத கருத்துக்கள் பிரிட்டிஷர்ஸ், அதாவது கொலோனியல் ஏரா, ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி புரியும் காலத்தில் பேசப்பட்டது. அதற்கு பின் ஆங்கிலேயர்கள் விடுதலை நாம் அடைந்த பிறகு இதனை அம்பேத்கர் பேசுறாங்க, பெரியார் ஈவேரா அவர்கள் பேசுகிறார்கள், அயோத்திதாச பண்டிதர் ஐயா அவர்கள் பேசுகிறார்கள். அயோத்திதாச பண்டிதர் ஐயாவுடைய பெண்ணியம் சார்ந்த கருத்துக்கள் புத்தகங்கள் கிடைச்சா வாங்கி படிங்க, ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். பெண்ணியம் மோனோபலி கிடையாது, அனைவருக்கும் முன்னோடி. கொலோனியல் ஏராலேயே ஆங்கிலேயர்களிடம் நாம் சுதந்திரம் பெறாமல், ஆண்களுக்கே சுதந்திரம் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் பேசிய என் பாட்டன் தான் பெண்ணியவாதத்திற்கான முன்னோடி. அதை நான் இங்கு பதிவு செஞ்சுக்கிறேன். அதே போல் பாரதி பேசிய பெண்ணியவாதத்தின் கரு என்னவென்றால், ராஜாங்கத்தில் பங்கு, ஆட்சி அதிகாரத்தில் சம பங்கு, கொள்கைகள் வகுக்கும் இடத்தில் பெண்களது குரல்கள் பதியப்பட வேண்டும், அந்த இடத்தில் பெண்ணின் கருத்து பதியப்பட வேண்டும் என்பதுதான். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடின்னு நம்மளை தான் கும்மி அடிக்க சொன்னாரு. யாராவது நமக்கு கும்மி அடிப்பாங்க, தொண்ணாந்து வாய் பார்த்துட்டு இருங்கன்னு சொல்லலை. 33% இல்லை, 50% மேலையும் அடைந்து தீரும் வரை சலிக்க சலிக்க பாரதியின் பெண்ணியவாதம் பேசுவோம், ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணப்படுவோம். நன்றி, வணக்கம்.